மலையானே போற்றி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு தொடங்கி அருள் செய்யுங்க. சிற்றம்பலம். சீரோங்கு திருத்துறை செய் நமசிவாய குருமரபு சிறக்க வாட்டும் வீரோங்கு சிவஞான முனிவர் மரபில் விளங்கி நின்று காரோங்கு பொழிற்பேரூர் புராணம் தல புராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரூர் தல புராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரோங்கு கத்தியப்ப முனிவரர்தம் திருவடிகள் பேணி வாழ்வாம். கத்தியப்ப முனிவரர்தம் திருவடிகள் பேணி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கங்கையும் பணிவெண்திங்களும் வரைத்த கடுக்கையும் தொங்கலும் மரபும் தங்கு பொச்சடையும் முக்கணும் தாதை தானுவென்றுணர்த்த மென்மலர் கையங்குச பாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங் அன்னை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, பேரூர் புராணத்தில 24வது படலம் விசுவாமித்திரன் வரம்பெரு படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில விஸ்வாமித்திரர் காசிக்கு போகிறார். அந்த தலத்தில இறைவனை வழிபடுகிறார். அப்படி வழிபட்ட பொழுது அவர் இறைவனை வழிபட்ட உடனே ஒரு யோக காட்சியில இருந்தார். மனதில் அப்படியே தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்படி யோக காட்சியில பேரூரிலே அரசவனத்திலே இருக்கிற இறைவன், அந்த இறைவனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு தண்டனை இல்லாமல் வீடு பேரு அந்த இறைவன் கொடுப்பதாக அவருக்கு யோக காட்சியில தெரிகிறது. இந்த தன்மையை உடையதா பேரூர் என்று நினைந்து அவர் பேரூருக்கு வந்தார். காஞ்சி ஆற்றில நீராடி கோபுரத்தை வணங்கினார். பெருமானை வழங்கினார். அன்று இரவு வந்தது. விடியற்காலையில காஞ்சி நதியில நீராடி எல்லா சிறப்பையும் தரும் சிவலிங்கம் ஒன்றை முறையாக விதிப்படி பதிற்றை செய்து வழிபட்டார். அத 12வது பாடல்ல கச்சி முனிவர் காட்டுகிறார். அற்றை இரவு புலர்காலை அணிநீர் காஞ்சி நீராடி முற்றும் அருளும் சிவலிங்கம். அருமையான தொடர் பாருங்க. முற்றும் அருளும் சிவலிங்கம். சிவலிங்கம் என்ன செய்யும்?
யார் யார் என்னென்ன வேண்டுகிறார்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியது சிவலிங்கம். இன்னொரு படி மேல போனால் நமக்கு இது இது வேண்டும் என்று கேட்க தெரியாது. சில நேரத்தில் கேட்கறதே இடைஞ்சலா போய்விடும். ஆனால் நமக்கு எது நல்லதோ அதை முழுமையாக கொடுப்பது சிவலிங்கம். ஒன்று நாம் வேண்டுவதை கொடுப்பது, இன்னொன்று வேண்ட தெரியாமல் இருந்தால் அதையும் நமக்கு கொடுப்பது. இப்போ உலகில் நாம வேண்டுனா என்ன வேண்டுமோ? இப்ப நான் வேண்டுனா என்ன வேண்டும்னு கேட்குறீங்க. முதல்ல இருக்கிற மனநிலையில நல்ல குடும்பம் வேண்டும், அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பொருள் வேண்டும், அப்புறம் திருமணம் ஆடன பிள்ளைகள் வேண்டும், ஒரு வீடு வேணும், போயிட்டு வர. இதுக்கு மேல எனக்கு என்ன வேட தெரியும்? நிச்சயமா தெரியாது. ஆனால் நூல்கள் படித்த பின்புதான் ஒரு உண்மை தெரிகிறது. இவையை காட்டிலும் மிகப்பெரியது வீட்டின்பம் வேண்டும், அடியாரை வணங்குகிற இன்பம் வேண்டும். இந்த இணைப்பிலே வாரந்தோறும் இணையக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். இப்பதான் தெரியுது. அப்ப இதெல்லாம் நான் கேட்காமையே சாமி கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அப்ப எனக்கு முழுமை அடையக்கூடிய இன்பம் எது வேண்டுமோ அது சிவலிங்கம் கொடுக்கும். அப்படின்னா நீ சிவபூஜை பண்றியான்னு கேட்காதீங்க. நான் பண்றேனோ இல்லையோ, எங்க ஆசிரியர் பெருமகனார் ஒரு சின்ன சிவலிங்கத்தை கொடுத்து தினமும் பூஜை பண்ணுங்கன்னு விசேடத்தைக்கு கொடுத்தார். உள்ளபடியே சொல்லுகிறேன், முறையாக பண்ண எனக்கு தெரியாது. ஆனால் எங்க வாதியார் சொன்னதுல 1% செய்து கொண்டிருக்கிறேன். பழைய நிர்மாலயங்களை அகற்றி தீர்த்தம் விட்டு அந்த நேரத்தில் உள்ளன்போடு முடிந்த அளவு செய்கிறேன். அந்த சிவபூஜை தான் உங்க இணைப்பை எனக்கு கொடுத்தது. அந்த சிவபூஜை தான் இந்த நூல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அறிவையும் கொடுத்தது. எனவே ஒரு ஆன்மாவுக்கு முழுமையடையக்கூடிய நிறைவான இன்பத்தை கொடுப்பது சிவலிங்கம் என்பதைத்தான் முற்றும் அருளும் சிவலிங்கம். கட்சி முனிவர் போற போக்கில் காட்டுறார் பாருங்க. முற்றும் அருளும் சிவலிங்கம். அதனாலதான் நான் அடிக்கடி நினைவூட்டுவதே, நாம என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை மற்ற கடவுளர்கள் கொடுப்பார்கள். எளிமையா புரியும்படி சொன்னால், 2 இட்லி வேணும்னா எந்த கடவுளை கும்பிட்டாலும் அன்னபூர்ணாவிலேயோ அல்லது ஆனந்த பவன்லேயோ அவர்கள் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது வீட்டிலே கூட இட்லி மாவு ஏதாவது வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சிவபெருமானிடத்திலே வேண்டினீர்கள் என்று சொன்னால் அவர் இட்லியை உணவை வாங்கி தர மாட்டார், இட்லியாக மாறி நிற்பார். இப்ப ஏனைய கடவுளுக்கு அது முடியாதான்னு கேட்டா, ஏனைய கடவுளுக்கு அவங்கவுங்க பதவியை தக்க வச்சுக்கிறதே பெரிய பாடா இருக்கு. எனவே அன்பர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சுவாமி சொன்னார், முற்றும் அருளும் சிவலிங்கம். அதை முறையின் நிறுவி பூசித்து, எப்படி பூசிக்க வேண்டும்? 3வது வரி பாருங்க. பற்றும் பொறிகள் அகத்தடக்கி. நம்முடைய பொறிகள் காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. சரியா சொல்லிட்டு நான் ராஜையா தான் எனக்கு சொல்லணும். இருக்கிறதுல இதுல ரொம்ப ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு பெரியவரை சுவாமி நம்ம இடத்துல கொடுத்து வச்சிருக்கார். அந்த பொறிகள் அகத்தடக்கி, அதாவது வெளியில போகக்கூடாது, அகத்தடக்கி பயிலும் யோகத்து இருக்கும் நாள். இப்ப நீங்களும் ஒரு புனித நீர்ல நீராடி சிவலிங்கத்தை முறையில பூசித்து பற்றும் பொறிகள் அகத்தடக்குவீர்களே, ஆனால் உங்களுக்கும் அந்த இறைவன் கண்ணுக்கு தெரிவான். இருக்கும் நாள் பெற்றம் உயர்ந்த பெருமானார் பெருவானிடையே வெளி நின்றார். சுவாமி இருந்தார்.
என்ன அழகு பாருங்க. பிறகு காலை வந்தது, அந்த ஐம்பொறிகளை அடக்கி யோகத்துல இருக்கி இடபக்கொடியை உடைய இறைவன் காட்சி கொடுத்தார். இதே போன வகுப்புல பார்த்துட்டோம். அதை பார்த்த உடனே அவர் கேட்டார், அந்த பெருவானிடையே வெளி நின்றார். பார்த்தது என்ன செய்தார்? 13வது பாட்டுக்கு வாங்க. கண்டு பெற்றம் உயர்த்த பெருமானார் பெருவானிடையே வெளி நிற்கை கண்டு முனிவன். எந்த முனிவர்? விஸ்வாமித்திரர். சடை முடிமேல் கரங்கள் எழ. ஆமா, எப்ப கும்பிட்டாலும் இது இப்படி வச்சுக்கப்படாது, அது ஒரு வகை. அப்படி கும்பிடு. இந்த கைக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு, அப்படி நல்லா தூக்கி செய்யணும். சடை முடி. மகாசன்னிதானங்கள் எந்த திருக்கோவிலுக்கு போனாலும் நீங்க சன்னிதானங்கள் செய்யற பூஜையை பார்த்தீங்கன்னா கையை அப்படி தலைக்கு மேல வச்சு அப்படி மெல்ல அப்படி கும்பிடுவாங்க. சிவசிவா. இந்த கையை விரிச்சு அப்படி முட்டை வைப்பாங்க. அது என்ன விரிச்சு முட்டை வைக்கிறது? அப்படி விரிக்கிற பொழுது அந்த திருவடியை தொடுகிறார்கள். முட்டை வைக்கிற போது அந்த நம்ம தலைய அந்த திருவடியில் வச்சிருக்கிறாங்க. அதுபோல முனிவர், விஸ்வாமித்திர முனிவர் கரங்கள் எழ ஒய் என எழுந்து. ஆமா, ஒய் என்பது வேகமா சொல்லுவது. சுவாமி நிற்கிறார். இப்ப நாம வகுப்பு நடத்துறோம், திடீர்னு யாராவது நமக்கு வேண்டிய ஐயா சென்னிப்பார் வரான்னு வைங்க, உட்காந்துட்டா இருப்போம். ஒய் என எழுந்து மண்டு புலகம் உடல் போர்ப்ப. அப்படியே உடம்பு புலகாங்கியதாயிடுச்சு. மலர்கண் பொழிய. அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரதாரையா வருது. மலர் கண் பொழிய. மலரை போல அந்த கண்கள். மலர் கண் பொழிய எதிர் வணங்கி கொண்டல். ஆக கொண்டல் என, கொண்டல்னா மேகம்னு பேருங்க. மேகத்தை போல நான் மறை முடக்கி. சுவாமியை பார்த்த உடனே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அது போல குடந்தம்பட்டு. நல்ல அருமையான சொல்லுங்க, குடந்தம்பட்டு. குடந்தம்பட்டு என்பது வழிபட்டு என்ற பொருள் வந்தது. நக்கீரரும் குடந்தம்பட்டு என்று காட்டுகிறார். ஆமா, குட என்பது தடை என்பது போல இந்த வளைவை உணர்த்துவது ஒரு உரிச்சொல் என்று காட்டுகிறார். இது நச்சினாருக்கு நிகர்கள். குடந்தம்பட்டு கொழுமலர் சிதறி. இது திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய தொடர். அந்த குடந்தம்பட்டி என்பதற்கு நச்சினார்க்கிரி என்ற உரையாசிரியர் தடை என்பது போல வளைவை உணர்த்துவது. அதனால அப்படியே அப்படி குடந்தம்பட்டு கை அப்படி வச்சு மொழி குளற. வாக்கள் ஒண்ணும் இல்லை. சுவாமி பெட்டி பெருமாள் ஐயா பிரபு மகாதேவா அண்டர் பெருமான் அருள் நோக்கி அழுது. சுவாமியை பார்த்தோன்னே அழுகும். இது சென்ற வகுப்புல முடிச்சிட்டோம். ஆனாலும் அது மீண்டும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு
திருவையாறுல எந்திரிக்கிறார் அப்பர் பெருமான். கைலை மலையில குளத்துல குடிக்கிறார், திருவையாறுல எந்திரிக்கிறார். எந்திரிச்சு குளிச்சு இப்படி எந்திரிச்சு பார்க்கிறார், சுவாமி தெரிகிறார். அவருக்கு சாமி தெரிஞ்சத பாடல்ல பதிவு பண்ணுகிறார். எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளுவேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலார். இந்த பாடலை சுருக்கமா காண்பித்தார். பெற்றம் உயர்ந்த பெருமானார் பெருவானிடையே வெளி நின்றார். ஆனாயனாயருக்கு அப்படித்தான் கேட்டாராம். ஆனாயனாயனாருக்கு அப்படித்தான் காமிச்சதா சேக்கிலர் காட்டுகிறார். ஆனாயர் குழலோசை கேட்டருளி தானாய திருவுள்ளம் உடைய தவ வல்லியுடன் காணாதி காரணனார் கண்ணுதலால் விடையுகந்து வானாறு வந்தடைந்தார். இதேதாங்க ஆனாயனாயனாருக்கு வந்த காட்சியும் அப்பர் பெருமானுக்கு வந்த காட்சியும் விஸ்வாமித்திரருக்கு வந்த காட்சியும் ஒரே காட்சிதான். அப்புறம் என்ன செய்தார் அப்பர் பெருமான்? வள்ளலாரை முன் கண்டானா கண்டார். கண்ட உடனே உள்ளத்துக்குள்ள புலகாங்கிதம். அது அப்படியே பாடுறார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார். அண்டர் முன்பு நின்று ஆடினார், பாடினார், அழுதார். அதே சொல்லு பாருங்க. அருள் நோக்கி அழுது திருவருளுடைய அளவில்லாத கருணையை அள வேண்டும். ஏனைய பேச்சோ ஏனைய கலாய்ப்போ ஏனைய விமர்சனமோ பிறவியை போக்கவே போக்காது. அதனால இந்த கருத்தமைந்த முறையில மாணிக்க வாசகர் ஒண்ணு காட்டுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சுவாமி, எனக்கு நீங்க எதை கொடுத்தாலும் அது எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் அதை எனக்கு ஒரு பெருசுமா இல்லை. எனக்கு ரொம்ப பெரியது எதுன்னு கேட்டா, தங்களுடைய திருவருளை எப்படி பெறுவது? யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன். இந்திர பதவியோ திருமால் பதவியோ பிரம்ம பதவியோ குபேர பதவியோ கொடுத்தா சுவாமி இறைவா முக்கண்ணப்பா எனக்கு வேண்டாம் சுவாமி. வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே உன் அருள் பெருநாள் என்று உன் அருள் பெருநாள் என்று உன் அருள் பெருநாள் என்று என்று என்றே வருந்துவனே. அந்த பாடல் பொருள் பாருங்க. அது மாதிரி விஸ்வாமித்திரர் அண்டர் பெருமான் அருள் நோக்கி மலர்கண் பொழிய கரங்கள் எழ முடிமேல் எழ ஒய்யன எழுந்து மண்டு புலகம் உடல் போர்ப்ப மலர்கண் பொழிய கொண்டலன நான்மறை முழக்கி குடந்தம் பட்டு மொழி குளர அண்டர் பெருமான் அருள் நோக்கி அழுது 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 வரங்கள் இறக்கின்றான். எவ்வளோ பெரிய வேலை. ஆக இந்த பாடல் மூலம் கச்சியப்ப முனிவர் கண்ட விஸ்வாமித்திரரை அவர் எழுத்தால் பார்த்தோம். இன்று இந்த வகுப்பில்லை என்று சொன்னால்
இந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். எண்ணி பாருங்கள் தொண்டர்களே. ஆமா, என்ன கேட்டார்? இதுவரைக்கும் அவர் சென்ற வகுப்பு, தொடர்ந்து பார்ப்போம். பொன்னை வென்ற 14வது பாட்டு. பொன்னை வென்ற புரிசடை வேதியா, நின் அடித்துணை பத்திமை நிச்சலும் மன்ன நாயடியே வழங்குதி. பொன்னை வென்ற புரிசடை வேதியா, தங்களுடைய திருவடி இருக்கிறதே சடை, அது பொன்னை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்? பொன் என்பது அசுத்தமாயில் வரக்கூடியது. சுவாமியுடைய திருமுடியோ சுத்தமாயில் வரக்கூடியது. பொன்னை அதை காட்டிலும் உயர்ந்தது தங்கள் திருச்சடை. புரி என்பது உயர்ந்த என்ற பொருளை இங்க வந்தது. அந்த சடையை உடைய வேதியனே, நின் அடி துணை, தங்களுடைய திருவடியில் எப்பொழுதும் பத்தி நிலைக்க வேண்டும். நமக்கு வேண்டியது அதுதான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, புன்னடியின் மனத்தே வழுவா. நின் அடித்துணை பத்திமையும், தங்களுடைய திருவடியில எனக்கு பக்தி மாறவே கூடாது. ஒரு சமயம் என் பக்தி பொய்க்கலாம், என் வழிபாடு பொய்க்கலாம், எனக்கு ஒழுங்கீனம் இருக்கலாம். என் மேல் கருணை செய்து தங்கள் திருவடியை மறவாத ஒரு அறிவை சுவாமி கொடுங்க. கேட்டது யாரு? விசுவாமித்திரர். விசுவாமித்திரரை பத்தி புராணங்களை எப்படி படித்திருக்கிறோம்? அவர் கேட்கிறார். யாரிடத்துல கேட்டார்? பேரூர் வெள்ளியம்பல பெருமான். நிச்சலும் மன்ன, அது நிச்சலம்னா எப்பொழுதும் அர்த்தம். எப்பொழுதும் தங்கள் திருவடியிலே அன்பு எனக்கு குறையவே கூடாது. பொன்னை வந்த புரிசடை வேதியா, நிச்சலும் பத்திமை நின் அடித்துணை, நிச்சலும் மன்ன நாயடியேற்கு வழங்குதி. நாயை விட எளிந்த பிறப்பை உடைய அடியவனுக்கு தாங்கள் கருணையோடு வழங்குங்கள். இது நமக்கு கேட்க தெரியல. விஸ்வாமித்திரர் சுவாமி இடத்துல கேட்டிருக்கிறார். நாமும் வேண்டிக் கொள்வோம். பொன்னை வென்ற புரிசடை வேதியா, நின் அடித்துணை பத்திமை நிச்சலும் மன்ன நாயடியேற்கு வழங்கும். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு சுவாமி. கொன்னும் வல்வினை கூட்டோடு மாயவே. கொன்னும் என்ற சொல்லுக்கு பயம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அச்சம், பயமிலி, காலம், பெருமை என்று அப்பால் நான்கே கொன்னை சொல்லே. கொன்னை என்கிற சொல் 4 வகையான பொருளை தரும். அச்சத்தை தரும், பயமிலி என்ற பொருளை தரும், காலத்தை தரும், பெருமை என்ற பொருளை தரும். ஆக இங்கே கொன்னை என்பது அச்சத்தை தரக்கூடிய சொல்லாக அமைய பெற்றிருக்கிறது. உரையாசிரியர் காட்டுகிறார். வல்வினை குட்டோடே மாயவே. சுவாமி, என்னுடைய வினை முழுமையாக அடியோடு கட வேண்டும். கூட்டோடுன்னு அடியோடு. திருவாசகர் மணிவாசக பெருமான். ஆமா, என் வினை முழுவதையும் ஆண்டுகொள், விற்றுக்கொள் என்று காட்டுகிற தொடரையும் நாம் எண்ணிக்கை பாடுங்க. வழங்குதி
கூட்டோடு மாயவே என்று 14வது பாடல் மிக உயர்ந்த பாடலாக அமையப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடல், முத்தி நல்குதலே முறையாகிய இத்தலத்திடை யாவர்க்கும் மற்ற இனி அத்த பேட்ட அறம்பொருள் இன்பமும் கைத்தல கனி போல் வழங்குதி. பெருமானே, இந்த திருத்தலத்தில வீடு பேறு மட்டுமே கொடுப்பதற்கு முறையாக தாங்கள் எழுந்தருளி உள்ளீர்கள். முத்தி நல்குதலே முறையாக. ஆமா, இந்த பேங்க் போனீங்கன்னா ஒரு கவுண்டர் கொண்டு இருக்கும். முதல் கவுண்டர்ல என்கொயரி போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி மே ஹெல்ப் யூ அப்படின்னு வச்சிருப்பாங்க. உடனே அவங்க அந்த ஷீட்டை வாங்கி அப்படி எழுதி அங்க கொடுத்தீங்கன்னா அது போய் சைன் ஆகி டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 22வது டோக்கன் உள்ள போனா 1 லட்சம் ரூபா காசு இந்தாங்க கொடுத்துரும். அது மாதிரி அதாவது அந்தந்த இடத்துல தான் வாங்க முடியும், எல்லா இடத்துலையும் வாங்க முடியாது. அது நினைவூட்டுகிற மாதிரி என்று நான் எண்ணுகிறேன். பேரூர் தலம் முத்தியை கொடுப்பது. முத்தி நல்குதலே முறையாக இத்தலத்திடை. இந்த பேரூர் தலத்தில் வீடு பெற்று அருளுவதையே முறையாக இருக்கிற பட்டி பெருமானே, யாவர்க்கும் இந்த தலத்தில் அனைவருக்கும் மற்ற இனி அத்த வேட்ட அறம்பொருள் இன்பமும் ஆக இனிமேல் அவரவர்கள் விரும்பக்கூடிய அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை கைத்தல கனி போல், கையில கனி வச்சா எப்படி தெரிகிறதோ அது போல வழங்குவீர்களாக என்று அருமையா காட்டுகிறார். இது முன்னமே ஒரு பாடல்ல அழகுபட ஆசிரியர் காட்டுகிறார். அது நிறுத்தப்படலத்தில் அந்த அழகான ஒரு விண்ணப்பம் அவர் நிறுத்தப்படலத்தில் காட்டுகிறார். ஆமா, அந்த பாடல்ல அவர் என்ன கேட்கிறார்? நிறுத்தப்படலத்தில் சுவாமி இடத்துல அவர் கேட்டது, இத்தலத்திருக்கையோர்க்கும். ஆமா, அதாவது தொடர் எண் பார்த்தா 848வது பாட்டு, நிறுத்தப்படல் பார்த்தா 103வது பாட்டு. இத்தலத்திருக்கையோர்க்கும் இத்தலம் தரிசித்தோர்க்கும் உத்தம நடனம் காணும் உருதவத்தார்க்கும் மீளா முத்தியை அழிக்க நெற்றி முக்கண்ணா வெட்டுளார்க்கு அத்தமும் பொருளும் இன்பும் இவை நன்று அருள வேண்டும். அத்தமும் பொருளும் நன்கு அருள வேண்டும் என்று அழகாக காட்டுகிறார். அதே கருத்து தான் இங்கேயும் அது கேட்க. 848வது பாட்டு வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அதை மனனம் செய்யக்கூடிய அருளை கொடுக்க வேண்டும். எங்களோடு இருக்கிற தொடர்பில் ஒரு தம்பி இந்த பாட்டை ரொம்ப அழகா அடிக்கடி பாடுவார். பேரூர் பாடம்னா இந்த பாட்டு பாடுவார். இத்தலத்திருக்கையோர்க்கும் இத்தலம் இத்தலமாவது பேரூர் தலம் உத்தம நடனம் காணும் உருதவத்தவர்க்கும் மீளா முத்தியை அழிக்க நிற்றி முக்கணா வேட்டுளார்கட்கு அத்தமும் பொருளும் இன்பும் இவையும் நன்று அருளல் வேண்டும். அதே கருத்தை தான் அறம் பொருள் இன்பம் கைத்தல கனி போல் வழங்குதி என்று விசுவாமித்திரர் இறைவனை பார்த்து இடவக்கொடியுடைய இறைவனின் ஆகாயத்தில் காட்சி கொடுக்க அவரிடத்திலே வரங்கள் வேண்டியதாக கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார்.
மேலும் அடுத்த பாடலை தொடங்குகிறார். கோதிலா குருக்கேத்திரம் காசியே, 16வது பாட்டு. ஆதி நல்கும் அரும்பயன் 1000, 16வது பாடல். போத நல்கி புகழ் குரு கேத்திர தீதில் நாமம் திகழ்க இம்மாநகர். கோதிலா குருக்கேத்திரம் காசியே. கோதுனா குற்றம், இல்லைன்னா குற்றமில்லாத, குற்றமில்லாத குருஷேத்திரம் காசிப்பகி. இது எல்லாருக்கும் தெரியும், ஓரளவு சைவம் தெரியும். விஸ்வாமித்தருக்கும் தெரிஞ்சிருக்கு, கட்சி முனிவருக்கும் தெரிஞ்சிருக்கு. சுவாமி இடத்துல சொல்லுகிறார், ஐயா இது எளிய எனக்கு தெரியும். இப்ப நம்ம எங்காவது ஒரு பக்கம் போறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வழி சொல்ல வைங்க, இல்ல அது எனக்கு தெரியும்ப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி எங்களுக்கு தெரியும் சுவாமி. கோதிலா குருகேத்திரம் காசியே, குற்றமில்லாத குருசேத்திரம் காசிப்பதி ஆகும். ஆதி நல்கும் அரும்பயன் 1000, ஆதியில் கொடுக்கும் அரிய பயன்கள் 1000 பங்கு மிகுதியாக கொடுக்கும். அந்த குருச்சேத்திர பெயர் தீதில் நாமம் திகழ்கையும் மாநகர். அந்த குருஷேத்திர பெயர் இந்த பேரூருக்கும் விளங்க பெருமானை அருள் புரியுங்கள். இம்மாநகர் திகழ்க. இப்ப பேரூருக்கு குருஷேத்திரம் என்ற பெயர் ஒன்று உண்டு. குருஷேத்திரம் என்ற அழகான திருப்பெயர், குருஷேத்திரம் என்ற பெயர். அது காசியில கொடுக்கதை காட்டிலும் கூடுதலான நன்மையை இந்த நகரம் கொடுக்க பட்டிப்பெருமானே தாங்கள் பேரருள் கருணையை அருள் புரியுங்கள் என்று வேண்டினார். அதற்கு மேல பண்பின் முத்தில பாத்திரம் வைகலும் என்பயன்ற காசியின் இந்திடும் பண்பயன் ஒரு வைகள் இங்கு ஒன்றது நண்ப இந்தவர் நன்னுதல் வேண்டுமே. பண்பின் முத்தில பாத்திரம், பண்பு முறைப்படி இந்த தில தர்ப்பணம்னு சொல்லுவார்கள். அது எள் கொடுக்கிற முறை தில தர்ப்பணம், அது தில பாத்திரம்னு வந்தது. ஆக முத்தில பாத்திரம் என்பது சிறந்த எழுத்தர்ப்பணம், இறந்தவர்களுக்காக அந்த தர்ப்பணம் வந்தது. ஆனால் இந்த தர்ப்பணம் எள்ளுல கொடுக்கறதெல்லாம் பற்றி சைவ சித்தாந்த முறையில் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. ராஜையா கூட தெரிஞ்சா எனக்கு தொலைபேசியில் இது பற்றி கருத்துரை எனக்கு வழங்க வேண்டும். ஒரு ஆன்மா உடம்பை விட்டு உயிர் பிரியற காலம் வராமல் பிரியாது. பிறகு அந்த ஆன்மா வினைக்கத்தக்கவாறு போய்விடும். அப்பொழுது அவருடைய குடும்பத்தினர் வினைக்குத்தக்கவாறு உடம்பு கொடுக்கக்கூடிய கடவுளிடத்துல எங்கள் மூதாதையர்களுக்கு தங்களை திருவருள் சிந்திக்கக்கூடிய பிறப்பை கொடுங்கள் என்று வேண்டலாம். இதுதான் வரிசேந்திரம். பிறகு எங்கள் குடும்பம் என்றும் தங்கள் திருவடியை மறவாது போற்று என்று வேண்டலாம். ஆனால் இந்த விண்ணப்பம் எழுத்தற்பல எப்படி கிடைக்கும்ங்கிறது ஒரு மனதுக்கு ஏற்ற முறையில் எனக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கவில்லை. ஆமா, இந்த வழிபாட்டுல ரொம்ப இன்றியமையாதது இறைவனை வழிபடுதல். ஆதாரம் ஆராதி உமாபதி திருவருட்பயன். உயிர்களுக்கு உடம்பு முதலிய உலகம் முதலியவைகளை கொடுக்கிற ஆதாரமாகிய தலைவனை வணங்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது இந்த எல் தர்ப்பணத்துங்கிறது ஒரு ஒரு
தொடக்க கால வழிபாடு இருக்கலாம் என்று நான் எண்ணுவது உண்டு. சரி, ஆக பண்பு முறையில இந்த திரதர்ப்பணம் நாள்தோறும் காசியில நடைபெறுகிறது. அப்படி அதை செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் இந்த பேரூர் தலத்தில் வன் பயன் ஒரு வைகள் இங்கு ஒன்றது ஒரு நாள் ஒரு முறை நண்பு இந்தர் நன்னுதல் வேண்டும். நல்ல அருமையான சொல்லாட்சி. நண்பு என்பது அன்பு என்று பொருள். அந்த அன்புல இருந்து வந்தது நண்பன் என்று வந்தது. எனவே நண்பு வன் பயன் ரொம்ப அருமையான சொல்லுங்க. வன் 3 சொல்லியனுங்க. மணவாசம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கத்துல வன்மை தரும் ஆகம நூல் வன்மையாவது வளப்பமான பயன். அப்படி வளப்பமான பயன் காசியில் கொடுப்பதை நாள்தோறும் கொடுப்பத ஒரு நாள் ஒரு முறை ஒருவைகள் ஒன்றது. 2 சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவைகள் ஒன்றது ஒரு நாள்ல ஒரு முறை நண்ப இந்தவர் அன்போடு செய்தவர் நன்னுதல் வேண்டும். சுவாமி அது கிடைக்க அருள் புரிய வேண்டும். என்ன அழகு பாருங்க. அடுத்த பாட்டு. அன்னதானம் 1000 காசியில் மன்ன நாளும் வழங்கும் பெரும்பயன் இன்னமாநகர் இந்திடும் பிச்சையால் என்னை ஆளுடையாய் எய்தல் வேண்டுமால். அன்னதானம் 1000 காசி. காசியில 1000 அன்னதானம் நாள்தோறும் கொடுப்பார்கள். அப்படி 1000 அன்னதானம் காசியில நாள்தோறும் கொடுக்கக்கூடிய பெரும்பயன் இந்த பேரூர் தலத்தில் கொடுக்கும் பிச்சையினால் கிடைக்க வேண்டும். இந்த பிச்சைங்கிறது ஒரு காரண பெயருங்க. உரையாச அருமையை காட்டினார். ஒரு தேங்காய் பண் இருக்கு, அது பிச்சு பிச்சு போடுறதால பிச்சை. ஒட்டுமொத்தமா போடுறதில்லை, அப்படி பிச்சு போடுறதால பிச்சையின் பேர். பிச்சை என்பது காரண பெயர். இறைவனுக்கு கூட பிச்சை தேவன் தான் பேர். பிச்சு கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு எனை வைத்தார் இச்சை காணார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்வேன் பேசாய். அந்த பிச்சை தேவனிடத்துல விஸ்வாமுத்திரர் விண்ணப்பமாக வைக்கிறார். காசியிலே 1000 அன்னதானங்களை நாள்தோறும் கொடுக்கக்கூடிய பெரும்பயன் இந்த பேரூர் தலத்தில் கொடுக்கும் பிச்சையினால் என்னை ஆளுடையாய் என்னை ஆண்ட பெருந்தகையே அது கிடைக்கும்படியாக அருள் புரியுங்கள் என்று 18வது பாடல போற்றுகிறார். 19வது பாடல். என்று பற்பல வரங்களும் வெட்டனன் ஒன்றும் அன்பின் உருதவன் இன்புற கொன்றை மாலை குழகன் முருவலின் அன்று நோக்கி அருளின் விற்றுமால். இப்படி விஸ்வாமித்திரர் பல வரங்களை கேட்டார். அவர் கேட்ட வரம் என்ன? ஆமா, ரொம்ப முக்கியமா அவர் கேட்ட வரம் நின் அடித்துணை பத்திமை நிச்சலும் நாயடியேற்கு வழங்குதி அறம் பொருள் இன்பம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வழங்குவீர் குருஷேத்திரம் என்கிற முறையில அரிய பயன்கள் 1000 மிகுதியாக கொடுங்கள்
காசியிலே எழுதானம் நாள்தோறும் செய்யக்கூடியவர்கள் இங்கு ஒரு நாள் ஒரு முறை செய்தவருக்கு கொடுங்கள். காசியில் 1000 அன்னதானம் நாள்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த பெரும்பயன் இந்த பேரூர் தலத்தில் பிச்சையினால் கிடைக்க வேண்டும். இப்படி ஒரு 5 வரங்களை காட்டுகிறார். இன்னும் ஏதோ சில கேட்டு இருப்பார், ஒட்டுமொத்தமா நான் சொல்ல முடியாது. ஆனால் சிலவற்றை சொல்லுகிறார். முனிவர் பெருந்தகை என்று பற்பல வரங்களும் வெட்டனன். இன்னும் இது மாதிரி பலவிதமான வரங்களை எவ்வளவு பெரிய முனிவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவராக இருந்தாலும் வழிபடக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அவர் சிவபெருமான் ஒருவர். சிவலிங்க திருமேனி ஆகும். அப்படி சிவலிங்கத்தை பூசித்தால் அம்மையப்பராக வெளிப்படுவார் என்ற கருத்தெல்லாம் இந்த புராணங்களிலே தெளிவுபட பெரியவர்கள் காட்டியிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றும் அன்பின் உரு தபன். ஒன்றுதல்னா பெருமானுடைய திருவடியில மனமொன்றி இருத்தல். அப்படி அன்பு பொருந்துமாறு உருதவன் விஸ்வாமித்திரர். இன்புற அந்த விசுவாமுத்திரர் கேட்ட வரங்களையெல்லாம் இறைவன் கொடுத்தான். கொன்றை மாலை குழகன் முறுவலின் அன்று நோக்கி அருளின். ஆக விசுவாமுத்திரர் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு புன்முறுவல் செய்து முனிவரை நோக்கி அருள் செய்து அருளின் அருள் செய்து நவிற்றுமால் அவர் அவரிடத்துல சொல்லால சொல்லுகிறார். என்ன கூறுகிறார்? அடுத்த பாட்டுக்கு வாங்க. எண்ணிலாத உயிரும் இன்பத்தினை நன்ன இந்த நகரம் வரமெலாம் பண்ண முன்பே பணித்தனம் மற்ற அது புண்ணியர்க்கு புலப்பட நின்றதை. எண்ணிலாத உயிரும் இன்பத்தினை நன்ன. இதாங்க சுவாமியினுடைய அருள். நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் கும்பிடுபவர் கும்பிடாதவர் என்றில்லாமல் அந்த உயிர் இன்பம் அடைய வேண்டும் என்ற கருணை உடையவர்தான் கடவுள். எண்ணிலாத உயிர். அது ஏன் எண்ணிலாத உயிர்னார்? உயிர்கள் எண்ணிக்கையை கடந்தன. உயிர்கள் எண்ணிக்கை எண்ண முடியாது. இது எங்க பார்த்தோம்? சைவதாதம் படிச்சவர்களுக்கு தெரியும். பதி முது நிலையை அடுத்தே உயிர் அவை நிலை. உயிரவை நிலை என்பதில் உயிரவை உயிர்கள் எண்ணிக்கை இல்லாதன. அந்த உயிர் அவை என்பதை கச்சியப்ப முனிவர் எண்ணிலாத உயிர்னார். கடவுள் ஒருவர், உயிர்கள் பல. அது அளவில்லாத உயிர் தொகுதி. எனவே எண்ணிலாத உயிரும் இன்பத்தினை, அந்த இன்பத்தை அடைய இன்பத்தினை நன்ன ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் எண்ணிலாத உயிர், அளவில்லாத உயிர்கள் இன்பத்தினை நன்ன, அந்த இன்பத்தை அடைய இந்த நகரம் வரமெலாம் பண்ண. இந்த பேரூர் நகரம் முன்பே நாம் அருள் செய்துள்ளோம். முன்பே பணித்தனம். இது முன்னமே இந்த ஊருக்கு அந்த அருளை நாம் செய்துள்ளோம். மற்ற அது புண்ணியர்க்கு புலப்பட நின்றதே. இது எல்லாருக்கும் தெரியாதுப்பா. சிவபுண்ணியம் உடையவர்களுக்கு அந்த செயல் தெரியும்னார். சிவபுண்ணியம் உடையவர்களுக்கு அந்த செயல் தெரியும். நீ கேட்கிற வரம் இந்த நகரத்துக்கு உண்டு. இது நாம் முன்பே அருள் செய்திருக்கிறோம். என்ன அருள் செய்தோம்?
அளவில்லாத உயிர் தொகுதிகள் இன்பத்தை அடைய வேண்டும். அது பேரூருக்கு வந்தால் கிடைக்கும் என்பதை பேரூர் நகரத்திற்கே அருள் செய்துள்ளோம். இது எல்லாருக்கும் தெரியாது, புண்ணியருக்குத்தான் புலப்படும். அது என்ன சுவாமி, மற்றவங்களுக்கு புலப்படாதா அப்படின்னு கேட்கலாம். நமக்கு இருக்கிற திருமுறைகள்ல முதல் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் அருளியது. அவர் அப்பாவோட குளக்கரைக்கு போகிறார். அப்பொழுது அப்பா அகமர்ஷண மந்திரம் செய்கிறார். சுவாமி மந்திரத்தை குளக்கரையில இருந்த பிள்ளை அழுகிறது. அழுகிற குழந்தையை பார்த்து சிவபெருமான் உமாதேவி இடத்துல பால் கொடுக்க சொன்னார். அம்மா கொடுத்தாங்க. குழந்தை பால் குடித்தது, வாயில சிந்தியது. வழிபாட்டை முடித்துக் கொண்டு குளத்தில இருந்து மேலே எழுந்து வந்தார் பாலொளி. நீ யார் கொடுத்த பாலை குடித்தாய் என்று உடம்பை பெற்ற தந்தையார் கேட்டார். அப்பொழுது அவர் பால் கொடுத்தவரை காட்டுகிறார். தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று காட்டுகிறார். என்ன வேடிக்கை என்றால், குழந்தைக்கு அம்மையப்பர் தெரிகிறது, ஞானசம்பந்த பெருமானுக்கு அவரை ஈன்ற தந்தையாருக்கு தெரியவில்லை. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்பாவுக்கு தெரிகிறது, தெரியவில்லை, மகனுக்கு தெரிகிறது. அதற்கு அந்த பதிகத்தின் கடைசி சொல்லுகிறார், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். அந்த ஒரு நெறிய மனம் வைத்தால்தான் அம்மையப்பரை உணர முடியும். அந்த ஒரு நெறிய மனம் என்ற சொல்லை கச்சியப்ப முனிவர் மற்ற அது புண்ணியருக்கு புலப்படும். தேவார கருத்தும் பேரூர் புராண கருத்தும் ஒரே செய்தியை அழகுபட காட்டுவதை நாம் எண்ணி பார்க்கிறோம். சுவாமியே சொன்னாராம், புண்ணியருக்கு புலப்படும். புண்ணியமுடையவர்களுக்குத்தான் அந்த செயல் தெரியும், புலப்பட நின்றதே. இன்று நீ இறந்திட்டமையால் இனி துன்று வையகத் தொல்லுயிர் யாவையும் மன்ற ஓர்ந்து மதித்த வரங்களை நன்று பெற்று நவயர வாழிய. 22வது பாட்டு. இன்று நீ என்னிடத்தில் மிகவும் இரக்கமாக வேண்டிக் கொண்டதால் இனி உலகத்திலே இருக்கிற உயிர்கள் அனைத்துக்கும் உறுதியாக எண்ணி தாம் விரும்பிய வரங்களை மிகுதியாக பெற்று குற்றமற வாழ்க 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 என்று இறைவனை வாழ்த்தினார். வாழிய, நல்ல சொல்லுங்க, வாழிய வாழிய வாழிய. ஆக நன்று பெற்று நவையற வாழியனர். நன்றி என்ற சொல்லுக்கு மிகுதி என்று பொருள். தொல்காப்பியத்தில் நன்று பெரிதாகும் என்றதற்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். ஆக தொன்று வையக தொல்லுயிர் யாவையும், இந்த உலகம் எல்லா உயிர்களும் மன்ற ஓர்ந்து மதித்த வரங்களை உறுதியாக தாம் விரும்பிய வரங்களை மிகுதியாக பெற்று குற்றமற வாழ்வார்களாக. வேட்ட வேட்ட வரத்தினை மேவினும் நாட்டம் நம்மிடை வைத்த கருத்தராய் வீட்டையே பின்பு மேவுக என்றருள் காட்டி ஈசர் கரந்தனர் என்பவை. இப்படி அவரவர்கள் விரும்பிய வரங்களை பெற்றாலும் கூட வேட்ட
வேட்ட வேட்ட வரத்தினை மேவினும் அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றாலும் கூட நாட்டம் நம்மிடை வைத்த கருத்தராய் நம்மிடத்திலே பக்தி உடையவர்களாக இருந்தால் வீட்டையே பின்பு மேவுகன்னார். ஆக வரங்களை நம்மிடத்திலே பெற்றாலும் கூட எம்மிடத்திலே அன்புடையவர்களாக இருப்பார்களே ஆனால் வீட்டின்பமாகிய பேரின்பத்தையே அடைவார்களாக. நம்மிடை வைத்த கருத்தராய் நம்மிடத்திலே அன்பு வைத்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் வீடு வேற்றையே பேரின்பமாக அடைவார்களாக. வீட்டையே பின்பு மேவுக என்று அருள் காட்டி என்று அருள்மொழி கூறி கரந்தனர். யாரு? ஈசர். ஈசர் கரந்தனர் என்பவே. ஆக இறைவன் புறத்தோற்றத்துக்கு தெரியாமல் அப்படி உலகத்தை கலந்து நின்றான். விளைத்த மெய்த்தவ விச்சுவாமித்திரன் வளைத்த அன்பின் வரதனை போற்றினான். திளைத்தமை சிவயோகம் தினம் பயின்று இழைத்தல் இன்றி இருத்தனன் ஆங்கு அரோ. மெய்த்தவம் உண்மைத்தவத்தை செய்த விஸ்வாமித்திரர் வளைத்த அன்பின் மிகுதியான பக்தியில் வரதனை போற்றினான். வரங்களை கொடுக்கக்கூடிய சிவபெருமானை போற்றினான். இறைவனுக்கு வரதன்னு பேர். ஊனடைந்த உடம்பையே உடம்பின் பிறவையே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் போற்றாள் பல. அந்த வரதனை இதுல இருந்தாங்க வரதராஜான்னு வந்தது. வரங்களை கொடுப்பதுல ராஜாவான் வரதராஜா. இந்த வரதராஜான்ட்டா அது பொது சொல்லு. பெருமாள்னாத்தான் திருமாலை குறிக்கும். வரதனை போற்றினான். திளைந்த மெய் சிவயோகம் தினம் பயின்று சிவயோகத்தை நாள்தோறும் செய்து அதுல சலிப்பில்லாமல் அந்த பேரூரிலே விஸ்வாமித்திரர் தங்கி இருந்தார். இன்று விசுவாமித்திரன் வரம் பெற்றது அந்தகன் பேணி வரம் பெரிதுற்றவாறு இனி கேண்மின் என்றோதுமால் கற்ற சூதன் கலந்து அவர்க்கு அரோ. ஆக கற்ற சூதன், பக்தியில் கலந்த சூதன் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய முனிரிடத்தில விஸ்வாமித்திரர் வரம் பெற்றது இத்தகையது ஆகும். இன்று விஸ்வாமித்திரனின் வரம் பெற்றது இத்தகையது. இனி அந்தகன் விரும்பி வரம் பெற்றதை இனிமேல் நாம் கூறப்போகிறோம், கேட்பீர்களாக என்று கூறத் தொடங்குகிறார். ஆக விஸ்வாமித்திரர் வரம் பெற்றதை 24 பாடல்களில் அழகாக கச்சியப்ப முனிவர் அமைத்து காட்டியிருக்கிறார். அதை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு மிக பெரிதும் உதவி செய்திருக்கின்றன. அந்த பேரருளை பெறுவதற்கு காரணமாக இருந்த முனிவர் பெருந்தகையையும் உரையாசிரிய பெருந்தகையையும் இதை அளவளவாக படித்து நான் இன்புற உதவி செய்த உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் சிரமேல் கொண்டு தண்டனிட்டு வணங்கி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா வகுப்பை நிறைவு செய்திருங்க பெருமானே.